கனகரங்கோயில கச்சேரிக்கு வரியா 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 வரனே வரனே பாருங்க ரி கரி கச பத பத மாமர எங்கேயும் எப்போதும் சங்கீதம், சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் ராத்திரிகள் ஓடிவிடும். இது எந்த ராகம் அப்படின்னு கேட்கலாம். நம்மளுடைய புன்னாகவராளி ஸ்னேக் மியூசிக்னு சொல்றான். சரி மியூசிக்ன்றது வந்து ஒரு நேச்சரோட கிஃப்ட். அதனால தான் அவ என்ன சொல்லியிருக்கா, சங்கீதத்தை கேட்கிறவாளும் ரொம்ப பெரியவா, அவளுக்கு ரசிக்கான பேரு. சங்கீதத்தை பாடுறவருக்கு வந்து சங்கீத போஷகர்னு பேரு. சங்கீதத்தை வந்து சப்போர்ட் பண்றவாளுக்கு பேட்ரனைசர்னு பேரு. எங்கேயும் எப்போதும் சங்கீதம், சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் ராத்திரிகள் ஓடிவிடும். இப்போ வந்து இந்த பாட்டை வந்து நம்ம கேட்ட போது இதில் ஒரு ரிப்பீட்டிங் ஒரு லைன் கொடுத்துருக்காரு. இந்த பாட்டு வந்து ரஜினியும் கமல் அவர்கள் நடித்து நினைத்தாலே இனிக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். சம்டைம்ஸ் நம்ம பார்க்குறோம் நிறைய வெஸ்டர்ன் மியூசிக் கம்போசர்ஸ்னால் அவள் சொல்லுவாள், அவள் வந்து ரொம்ப படிக்கவே இல்லை, ஆனால் மியூசிக்கில் ரொம்ப பெரிய ஆளாக வந்தா அப்படின்னு. இந்த மியூசிக்ன்றது வந்து ஒரு நேச்சரோட கிஃப்ட். அதனால தான் அவள் என்ன சொல்லியிருக்கா, சங்கீதத்தை கேட்குறவாளும் ரொம்ப பெரியவா, அவளுக்கு ரசிக்கான பேரு. சங்கீதத்தை பாடுறவருக்கு வந்து சங்கீத போஷகர்னு பேரு. சங்கீதத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறவாளுக்கு பேட்ரனைசர்னு பேர். பழைய காலத்தில் ராகா அப்படின்றது ராஜாவோட ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டில் நடந்தது. அக்பர் வந்து தான்சேன் அப்படின்றவரை ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தஞ்சாவூரில் நம்மளுடைய சோழா கிங்டம், சேரா கிங்டம், சுவாதி திருநாள் மகாராஜா வந்து நிறைய மியூசிஷியன்ஸை வந்து பேட்ரனைஸ் பண்ணார். ஸோ இந்த எங்கேயும் எப்போதும் சந்தோஷத்தில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் என்ன ஒரு தீம் வச்சார். ஸோ இது எந்த ராகம் அப்படின்னு கேட்கலாம். நம்மளுடைய புன்னாகவராளி ஸ்னேக் மியூசிக்னு சொல்கிறான். சரி ஸோ
மியூசிக்கோட பவரை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? தியாகராஜர் சொல்கிறார் சாமஜவரகமனால கிருஷ்ணர் வாசிச்ச ஃப்ளூட்டுக்கு அந்த செடிகள், அந்த கொடிகள், அந்த மாடு எல்லாம் தன்னை மெய் மறந்து போச்சாமா. ஸோ இப்பேற்பட்ட ஒரு டியூன் வாசிக்கிறச்ச ஸ்னேக் அப்படியே வந்து தன்னோட அந்த விஷத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறதான். தே சே ஸ்னேக் நெவர் ஸ்லீப்ஸ், பட் ஸ்னேக் வந்து இட் காட் ஸோ இம்மர்ஸ்ட் இந்த மியூசிக், இந்த ஒரு டியூன். ஸோ இதுக்கு புன்னாக வராளி அப்படின்ற ஐகிரி நந்தினி நந்தி தமேதினி விஸ்வவினோதினி ஜிஷ்ணனுதே பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி ரம்யகபர்த்தினி சைலசுதே. மகிஷாசுரமர்தினி ஸ்லோகத்தில் சாரி ரரி 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 ரனி. ஸோ நீ கரி 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 ரரி பாருங்க எவ்வளோ அழகா வந்து க்ளோஸா வருதுன்னு. இந்த ராகத்தெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பாடுறோம் நம்மளுடைய கர்நாடிக் சங்கீதத்தில். ஷியாமா சாஸ்திரி அவர்கள் வந்து ரொம்ப அழகான பாட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் தவதா சோகம் அப்படின்னு ஒரு தியாகராஜ சுவாமிகள் கிருத்தியும் இருக்குது. ஸோ எவ்ரிவேர் புன்னாக வராளி அப்படின்றது வந்து வாசித்த உடனே வி நோ இட் இஸ் அ யூனிக் மெலடி. அது எல்லார் மாதிரியும் இருக்க மாட்டாங்க, இவங்க ஸ்பெஷலாக இருப்பாங்கன்ற மாதிரி இது ஒரு பியூட்டிஃபுல் ராகம். அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை உங்களுக்காக நான் பாட போகிறேன், வாசிக்க போகிறேன். கான கரங்கோயில கச்சேரிக்கு வரியா 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 வரனே வரனே. இது என்ன அழகான ஒரு பாட்டு. கோவை கமலா அவர்களுடைய ஒரு குரல்ல விக்ரம் அவர்கள் நடித்த, இளையராஜா அவர்கள் அமைச்ச ஒரு பாடல். இது வந்து ஒரு கிராமிய சூழல்ல நாட்டுப்புற இசை அப்படின்னு சொல்கிறோம். நான் முதல்லயே சொன்னேன், ஒரு பட்டு புடவை, ஒரு காட்டன் சில்க், ஒரு சின்னாளம்பட்டி, ஒரு தர்மாவரம் பட்டு, திரிபுவனம் பட்டு, அந்த மாதிரி இந்த த்ரெட் சரிகம பதனி வர சப்தஸ்வர, இந்த ஸ்வரங்களை சேர்த்து மத்தியம ஸ்ருதியில் பாடுற போது சரிகம பமகரி ச ஸ்ரீ வேணு கோபால, அந்த மத்தியம ஸ்ருதியிலேருந்து பாடு ககம பா கான கருங்கோயில கச்சேரிக்கு வரியா 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 கண்ணயக்கம் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு சரியா சரியா சரியா. ஸோ ரிக ரிக ச ரிக ரிக ச ஹரோஹரா, வேல்முருகனுக்கு அரோகரா, வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா, அரகரோகரா 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 அரோகரா அரோகரா ரோகரா அரோகரா ரிரி கதசா. ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தரோட குரலுக்கு ஏற்ற மாதிரி பாடுற போது இதில் நமக்கு கிராமப்புரிய ஒரு ஒரு அழகான சூழல்ல ஒரு அழகான ஒரு ஃபோக் டான்ஸ். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற போது அது அந்த ஒரு மூடை கொடுக்கறது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கே இருக்குது. அதை பாடுங்க. அது பாருங்க, ரிக ரிக ச பத பத மாமர. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுற போது மனசை விட்டு எந்த ஒரு பவுண்ட்ரிஸும் இல்லை, இப்படி தான் பாடணும் அப்படி தான் பாடணும், மனசுக்கு வர டியூனை ஒரு அழகான சூழலில் பண்ணுற போது அதுக்கு நாட்டுப்புற பாடல் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருது. ஸோ அதை தான் இந்த ராஜா சார் பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன ராகம் அப்படின்னா கர்நாடிக் மியூசிக்கில் இல்லாத விஷயங்களே கிடையாதுன்னு சொன்னேன். சரிகம பமகரி ச குறிஞ்சி அப்படின்னா ஒரு செஞ்சுருட்டியாக இருது.
ரிக ரிக ச ச ரிக ச ச ரே ப மக ரிக ச ச. காவடி சிந்து வர்ணமெட்டு ச ச ச ரி ப ப ப ப. பழனி சண்முக வடிவேலே. சரி, கீதாஞ்சலி அப்படின்ற தெலுங்கு மூவிலேருந்து டப் பண்ண நாகார்ஜுனா அவர்கள் நடித்த, தமிழத்தில் வந்து இளையராஜா, எஸ்பிபி சித்ரா, இந்த காம்பினேஷன் தான். ஓ பிரியா ஓ பிரியா, இந்த ராக பற்றி கேட்டு நீங்கள் வந்து அசந்து போக போகிறீங்க. எவ்வளோ அழகான இது ஒரு ராகம் அப்படின்னு. இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பாட்டை. இந்த பாட்டை கேளுங்க. பிரியா பிரியா ஸோ இளையராஜா, எஸ்பிபி சித்ரா, இதயத்தை திருடாதே அப்படின்னு தமிழ்லையும், கீதாஞ்சலி நாகார்ஜுனா அவர்கள் நடித்த இந்த ஒரு சரிகம பதனிசா, இது என்ன ஸ்கேல் தெரியுமா? கௌரி மனோஹரி. కురులేక ఎటువంటి కోనికి తెలియక போது. இது நீங்க பாட்டும் நானே பாவமும் தானே பதனி சத பபத ரேகம பப. பாருங்க, ஓ பிரியா பிரியா நீ பரேக பப. அதுல வந்து சரிக பனி சனி பகரி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி சரிகம பதனி சனி. உடனே கௌரி மனோஹரி ஒரு ராகத்திலேருந்து ஜனக ராகம், ஒரு பெரிய அப்பா அம்மாட்டேருந்து எப்படி ஒரு ப்ரோஜனிஸ் குழந்தைகள் வருதோ, சரிகம பதனி, அது வந்து ஒரு ஃபாரின் நோட். ஏன்னா நீ பரேக ப அந்த சின்ன நீ பெரிய நீ ரெண்டும் சேர்ந்து வருது. ஓப்ரியா ஓப்ரியா வந்து ஒரு பியூட்டிஃபுல் சம்மம் போனம் ஆஃப் ரதிபதி பிரியா அண்ட் கௌரி மனோஹரி. ஸோ ரெண்டுத்துல இருக்கக்கூடிய கர்நாடிக் பாட்டை ஜஸ்ட் ஒவ்வொரு லைன் வாசிக்கிறேன். குருலேக்க எட்டுவண்டி அதே மாதிரி ரத்திபதி பிரியா ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி அடுத்த பாட்டு பார்க்கலாமா?